பரிசுத்தமாக இருக்கிறன்றதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய செய்தியும் ஒரு சாட்சி போல தான் முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நானும் என் செய்தியை சாட்சி மாதிரியே சொல்லிடுறேன். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் யார் என்றால் பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்கள் தான். முதலாவது காரியம், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள உடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துக்கு தெரியும். என்ன பவுடர் வச்சுன்னு வந்தாலும் சரி, என்ன மேக்கப் போட்டு வந்தாலும் சரி, உன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. வேஷம்லாம் போட முடியாது ஆண்டவருக்கு முன்னாடி. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். எத்தனை பெரிய பாரத்தோடு வேதனையோடு, ஐயோ என்னோடு கூட இருந்தவர்கள் இல்லையே, என் குடும்பம் என்னை விட்டு பிரிந்ததே, என் உறவு என்னை விட்டு பிரிந்ததே, நான் எதிர்பார்த்த காரியம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று வேதனையோடு கூட எல்லாவற்றையும் மறைத்து ஒரு மாயமான முகத்தோடு கூட சும்மா ஒரு பேருக்கு சிரித்து கொண்டு இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்தமாய் வாழும்படி உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பிரித்தெடுத்திருக்கிறேன். பரிசுத்தமான காரியங்களை பார்த்து அநேகர் மனமாற்றத்துக்குள்ளாக வர வேண்டும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய சாட்சி நற்சாட்சிகளை பார்த்து அநேகர் ஆண்டவருக்கு தேடி திருச்சபைக்கு வர வேண்டும். உங்களுடைய இருதயம், உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் யாருமே கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்கிறது, இனிப்பு என்றால் கசப்பு இருக்கிறது, குறுகிய வழி இருக்கிறது, விஸ்தாலமான வழி இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் எதிர்மறையான ஒரு காரியங்கள் இருக்கிறது. நல்லது என்றால் கெட்டது ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஷனை சூஸ் பண்ற ஒரு வாய்ப்பு யார்கிட்ட இருக்குதோ உங்ககிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. மொபைல் எடுக்காதன்னு திட்டின காலம் போய் மொபைல் இருந்தால் தான் ஸ்கூலில் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். என்னடா இது பெரிய தொல்லையா போச்சேன்றாங்க அம்மா அப்பா. சாப்பிட கூட மாட்டுறான், நேற்றுக்கு தான் ஃபோனை கொடுத்தான்னு தெரில அந்த ஆளுன்றாங்க. மொபைல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி மொபைல் இருந்தால் தான் பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மொபைலு, அம்மாவுக்கு ஒரு மொபைலு, குட்டி குழந்தைக்கு ஒரு மொபைலு, எல்லாருக்கும் போனால் எல்லாருக்கும் மொபைல் இருக்குது. ஆனால் பைபிள் கேட்டு பாருங்க, ஒரு பைபிள் தான் இருக்கும், கந்தலாக இருக்கும். எங்கம்மா பைபிள்னா, அதே ஒரு ஃபேன் கார்டு கேட்டு பாருங்க, ஒரு ஆதார் கார்டை கேட்டு பாருங்க, 4 கவர் போட்டு பீரோ லாக்கர் உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாங்க. பைபிள் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று அது பேய் ஓட்டுற புஸ்தகம், மந்திரத்தை விரட்டுற புஸ்தகம், வியாதி மாற்ற தலைக்காணிக்கு அடியில் பார்ப்பாங்க, பெட்டுக்கு அடியில் பார்ப்பாங்க, இல்லைன்னா எங்கே பார்ப்பாங்க, டிவி ஸ்டாண்டு இல்லை பழைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கிற இடத்துல போய் தேடி பார்ப்பாங்க பைபிள் இருக்குதா. அப்புறம் எப்படிங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்? ஃபேன் கார்டு ஆதார் கார்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இந்த வார்த்தை உன்னை சுத்தமாக்க இல்லை, உன் இருதயத்தை உன்னை சுத்தமாக்கணும்னா நீ பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தா மாத்திரம்தான் முடியும். நீ வேதத்தை வாசிக்கலன்னா வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் உனக்கு தெரியாது, அதனுடைய மகத்துவங்கள் உனக்கு தெரியாது, அதில் இருக்கிற அற்புதங்களை உன்னால் அனுபவிக்க முடியாது, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது, அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை உன்னால் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு இடத்துக்கு போனா ஃபஸ்ட்டு அதுக்கான வழிமுறைகளை படிக்கணும். ஒரு சாப்பாடு செய்யணும் பாருங்கள், நான் தான் சாப்பாடு செய்கிறேன், குழம்புலாம் செய்யணுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும், வெங்காயம் போடணும், இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி சொன்னால் தான், அப்படி செஞ்சு கூட குழம்பு நல்லாலாம் போயிடுது. யூடியூப்பில் பார்த்து தீஞ்சு போயிடுது, நிறைய நேரத்தில் செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதுக்கே அப்படின்னா உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம், நீ ஆசீர்வாதமாக வர்றதுக்கு இல்லைங்களா, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா
நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கட்டளை இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது, கட்டளை இல்லாம தீர்க்க தரிசனம் கிடையாது, கட்டளை இல்லாம வாக்குத்தத்தம் கிடையாது. வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்ம பற்றி கொள்ளுவோம். நீ பயப்படாதே அப்படின்னா போதண்டா சாமி பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, அதுதான் தைரியமா போய் எல்லாரும் அடிக்கணும், எல்லாரும் உதைக்கணும். அந்த பயப்படாத, நீ பயப்படாதன்னு தெரியுமா அர்த்தம்? இப்போ நீ பயப்படுற மாதிரி ஏதோ காரியம் நடக்க போகுது தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்னு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் என் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வரப்போகுது இந்த வருஷத்தில். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு முதலே சொல்லிடுறாரு. நம்ம ஆளுங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சுன்னா அது கிளி ஜோசியம் மாதிரி அப்படி தள்ளிட்டு அடியில் இருக்கிற கார்டு எடுக்கிறது. அப்படி தான் போன வருஷம் ஒரு அம்மா ஒரு சர்ச்சில் ஜோம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வாக்குத்தத்த கார்டு வைக்கிறாங்க, ஆயர் சந்திப்பு வைக்கிறாங்க. அந்த அம்மா கண்ணை மூடின்னு ஆயர் சந்திப்பு கவர் எடுத்துன்னு போய் நிற்குது. பாஸ்டர் ஏமா ஓமா ஓமா என்னம்மா நீ கண்ணை மூடி அது வாக்கு ஐயோ ஐ சாரிங்க ஐயா, கண்ணை மூடி என்ன எடுக்கிறேன்னு தெரியாம வாக்குத்தத்தை எடுக்கிறதுக்கு பதில் ஆயர் சந்திப்பு கவர் எடுத்துன்னு போயினுக்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க முடிஞ்ச பிறகு ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு பணமாக கொடுப்பாரு போலுக்குது. அதான் ஐயா வாங்கிக்கினார. எதுக்காக சொல்லுகிறேன் என்றால் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்தா தான் உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் என் துக்கத்தில் மடிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இந்த பரிசுத்த வேதாகமும். இல்லைங்களா? ஏதோ எக்ஸாமுக்கு எழுதி பாஸ் பண்ணணுன்றதுக்காவது நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் பாஸ் பண்ணுறோமான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கிளாஸில் காலேஜில் பாஸ் பண்ணிடுறான், ஸ்கூலில் பாஸ் பண்ணிடுறான், லைஃப்பில் ஃபெயில் ஆயிடுறான். காரணம் என்ன தெரியுங்களா? பைபிளை வாசிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கின்னு பிரச்சனை வருது பாரு, அப்போ தான் ஓடிடுறான். ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கினேன் உதவாங்குவேன். ஆண்டவர் அப்பத்திலே சொல்லுகிறாரு, பைபிள் படுறா, ஜெபம் பண்ணுறா, ஜெபம், அப்போ தான் நல்ல பிள்ளைய வளர முடியும், அப்போ தானே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், அப்போ தானே உனக்கு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு ஆளை அந்த உலகத்தில் நீ வாழ முடியும். பைபிளே படிக்க மாட்டேன், ஜெபமே பண்ண மாட்டேன், என் இஷ்டம் போல சுற்றுவேன், என் இஷ்டம் போல வாழ்வேன், ஆனால் தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நீ பெரிய ஊழியக்காரன் ஆவன்ட்டு, ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நீ ஃப்ளைட்டில் போவன்ட்டு, நீ ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நீ பெரிய ஆள் ஆவன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி. ஒரு பிரதர் சாட்சி சொன்னார், நல்லா பைபிள் எனக்கு படிக்க தெரியாது ஆனால் நான் படித்தேன். அல்லேலூயா. சாட்சி அவரே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சாட்சி வர்றேன்ட்டு. மெசேஜுக்கு ஏற்ற ஒரு சாட்சி வந்து சொல்லிட்டாப்புல, பைபிள் படித்தேன், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறேன், நான் நல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், 10ஆம் கிளாஸ் நான் ஃபெயிலு, தைரியமாக சொல்கிறாப்புல. அல்லேலூயா. நம்ம ஆள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறான். நான் கேட்டால் பைபிள் படிக்கிறது கிடையாது, புக்கு தான். ஐயா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கலாம் எங்கள் அப்பா திட்டுவார்யா. ஹேய், லைஃப் வாழ போகிறது உங்கள் அப்பா கிடையாது, நீ தான் வாழ போகிற. அப்பா போய் சேர்ந்துருவாப்புல, நீ தான் வாழ போகிற, பைபிள் படி, வேதத்தில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கோ, ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை கனப்படுத்து. அப்படி நீ வாழும்போது நீ பரிசுத்தமாக வாழ உன்னை ஒப்புக்கொடு. வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஏதோ கண் போன போக்கில் கண்டதெல்லாம் காட்சி அப்படி நீ ஓடிக்கொண்டிருப்பனா உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கலாம், இன்னைக்கு உன் அப்பா அம்மா உனக்கு சோறு போட்டு பத்திரமா பார்த்துக்கலாம், எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் தெரியாது, திடீர்னு மரணம் வருது, தவித்து விடப்பட்ட சூழ்நிலை ஆயிடும்.